குட் ஈவினிங் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு கிளாஸ் 10ஓட இங்கிலீஷ் கிளாஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு கிளாஸ் வந்து இங்கிலீஷ் கிளாஸ் உடைய லெசன் நம்பர் 3. லாஸ்ட் வீக் வந்து லெசன் நம்பர் 3 உடைய கான்டென்ட் மட்டும் நம்ம பார்த்தோம். ரைட், அது என்ன கதை ஜஸ்ட் ரீட் பண்ணி we have understood the story and the meaning. Am I right? So I have taught you some of the meanings also. இந்த லெசன்ல வரக்கூடிய ஒரு சில மீனிங்ஸ் நான் டீச் பண்ணேன். லாஸ்ட் வீக் வந்து கஹூத் வந்து சில அந்த ஆப்ல ஒரு சில ப்ராப்ளம் இருந்ததுனால அதை நடத்த முடியல. ஸோ சேம் கஹூத் வந்து இன்னைக்கு அப்போ லாஸ்ட் வீக் உள்ளது இன்னைக்கு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்றேன். ஓகே ஓகே மேம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம லெசனுடைய ஒரு ரீகேப் வந்து பார்த்தேன். ஓகே, ஸோ லெசன் நேம் வந்து கோண்டிபா. ஓகே, கோண்டிபா இஸ் த நேம். ஓகே, அது ஒரு பேர். ஓகே, which gives the meaning of a hero. ஓகே, கோண்டிபா அப்படிங்கிறது ஹீரோ. ஏன்னா உண்மையான இவருடைய நேம் வந்து பாத்தீங்கன்னா கோண்டிபா கெய்க்வாட் இவருடைய நேம். ஆனா இதோடைய வந்து மீனிங் வந்து எக்ஸாக்டா ஹீரோவா அப்படின்னு கிடையாது. லைக் இந்த ஸ்டோரியில இவர் ஹீரோ. ஓகே, சோ கோண்டிபா ஹீரோ அப்படின்னு இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க. ஸோ லெசனுடைய கான்டென்ட்ல ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து பிசிக்கலி ஐ மீன் விஷுவலி சேலஞ்சு பீப்புள். இவர் கண்ணு தெரியாது இவருக்கு. ஓகே, ஸோ ஞாபகம் இருக்கா ஸ்டோரி? இருக்கு மேம். லாஸ்ட் வீக் முஸ்பிரா வந்தீங்களா இல்ல ரெக்கார்டட் செஷன் பாத்துட்டீங்களா? ரெக்கார்டட் செஷன் பாத்துட்டீங்களா? லெசனுடைய கான்டென்ட் பாத்துட்டேன். புரிஞ்சுச்சா? லெசனுடைய கான்டென்ட் புரிஞ்சா என்ன அந்த இந்த ஸ்டோரியில சொல்ல வராங்கன்னு தெரிஞ்சு அவ்வளவு ஐடியா வந்துச்சா? புரிஞ்சுது. ஓகே, ஸோ கோண்டிபா அப்படிங்கிறவர் வந்து ஹேட்டட் பெக்கிங். லைக் நான் சும்மா ஷார்ட்டா சொல்றேன். லைக் இந்த கோண்டிபா வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து ஃப்ரம் மகாராஷ்டிரா. பட் வந்து சில ரீசன்னால வந்து பாத்தீங்கன்னா அவர் மும்பைல இருப்பார். ஓகே, ஸோ மும்பைக்கு வந்து வந்துருவாங்க. அவருடைய வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு வந்து பெக்கிங் லைக் யாசகம் கேட்கறது பிடிக்காது. ஓகே, பட் வேற வழி இல்ல. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, மும்பைல வந்து யாசகம் கேட்கறது ஒரு நல்ல ஒரு பிழைப்பு அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணாங்க, அதையே இவங்க செய்ய ஆரம்பிச்சாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்க கூடவே 2 பேர் இருப்பாங்க. லைக் இவருக்கு ஃபேமிலின்னு யாரும் கிடையாது. இவர் வந்து துக்காராம் அண்ட் துக்காராம்ஸ் ஒய்ஃப் ஏலன் பாய் அப்படிங்கிற 2 பேர் கூட வந்து இவர் இருப்பாரு. ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து யாசகம் கேட்க போனாருனாக்கா ரிட்டர்ன் வரும்போது ₹5 ₹6 கிட்ட இவரால வந்து சம்பாதிக்கிற லைக் அவர் வந்து காசு கிடைக்கிறதுக்கான வழி அவருக்கு இருந்துச்சு. அப்போ ₹5 ₹6ங்கிறது ரொம்ப பெரிய விஷயம், ரைட்? சோ அவர் வந்து என்ன பண்றாரு, ஒரு நாள் வந்து ஆஃப்டர்நூன் அவருடைய அந்த யாசகம் கேட்கிற வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஓகே, ஆஃப்டர்நூன் லஞ்ச் வந்து அவர் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சத்தம் கேக்குது. ஒரு அம்மா கத்துறாங்க. ஓகே, கத்தும் போது வந்து பாத்தீங்கன்னா இவர் என்னன்னு சொல்லிட்டு இவர் சாப்பிட்டுட்டு இருந்ததை பாதியோட ஸ்டாப் பண்ணிட்டு எந்திச்சு போய் பாக்குறாரு. அந்த ஏரியால வந்து பாத்தீங்கன்னா நடுவுல வந்து ஒரு வெல் இருக்கும். லைக் கிணறு. ஓகே, கிணறு வெட்டி வச்சிருந்திருக்காங்க. பிகாஸ் அந்த இடத்துல வந்து தண்ணி பத்தல, டேப் வாட்டர் பத்தல அப்படிங்கிறதுனால நம்ம வந்து போர் போட்டு தண்ணி எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அந்த இடத்துல கிணறு தோண்டியிருக்காங்க. அன்பார்ச்சுனேட்லி ஒரு பையன் அதுல விழுந்துட்டான். அரவிந்த் அப்படிங்கிற ஒரு பையன் அதுல ஹி ஃபாலன் டவுன். ஸோ அப்புறம் அந்த கோண்டிபா வந்து அவரை எப்படி காப்பாத்தினாரு? ஏன்னா கோண்டிபாக்கு வந்து ஸ்விம்மிங் தெரியும். அவருடைய சின்ன வயசுல அவர் இருக்கும்போது அவருக்கு ஸ்விம்மிங் தெரிஞ்சிருக்கு. ஸோ ஆனா அவருக்கு கண்ணு தெரியாது. ஓகே, அப்படி இருந்தும் எதை பத்தியும் யோசிக்காம ஆஹ் கத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைக்கு உள்ள விழுந்துட்டாங்கன்னு சொல்லி கத்துறாங்க. அவருக்கு அப்படியே காப்பாத்தணும்னு சொல்லிட்டு கோண்டிபா தன்னுடைய அந்த ஸ்விம்மிங்கை யோசிச்சு பார்த்து உள்ள குதிக்கிறாரு. கண்ணு தெரியல அப்படின்னு ஒரு ஒரு விஷயம் கண்ணு தெரியல. ஓகேயா, ரெண்டாவது என்ன அப்படின்னா அந்த கிணறு வந்து ரொம்ப ஆழம்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் ஒரு மனுஷன் உள்ள போற அளவுக்கான ஒரு ஆழம். ஏன்னா காப்பாற்ற முடியாத அளவுக்கு. ஏன்னா தண்ணியில விழுந்தாக்கா உயிர் போற நிலைமை இருக்கும் இல்லையா? சோ இவர் வந்து உள்ள போயிட்டு கண்ணு தெரியல ஒரு விஷயம் தடவி தடவி பாக்குறாரு. இவர் கண்ணுக்கு ஏதாச்சும் கை படுதா, கை கை தெரியுதா, இல்ல அவரோட சட்டை ஏதாச்சும் கையில படுதா அப்படின்னு சொல்லி தடவி தடவி பாக்குறாங்க. அவரால மூச்சு முட்ட உள்ளே இருக்க முடியல. ஏன்னா அவர் ரொம்ப வீக்காவும் இருக்காரு. ஓகே, ஏன்னா வந்து பஞ்சத்தினால வந்து அவர் வீக்காவும் இருக்காரு. அவரால வந்து மூச்சு பிடிச்சிட்டு உள்ள இறங்கவும் முடியல. ஒவ்வொரு தடவையும் என்ன பண்றாரு, மூச்சு விடுறதுக்காக வெளியில வராரு. 2 தடவை வெளியில வராரு. ஒவ்வொரு தடவையும் சுத்தி நிக்கிறவங்க எல்லாம் பாக்குறாங்க. இவர் வந்து கீழே விழுந்த ஆளோட வராருன்னு பாக்குறாங்க. பட் 2 தடவையும் அவரால வர முடியல. பட் 3வது தடவையா என்ன செஞ்சிடறாரு, ஒரு வழியா அந்த பையனை அவர் காப்பாத்திட்டு இவரை வெளியில அழைச்சிட்டு வர்றாரு. ஓகேயா, பட் சடன்லி என்ன ஆயிடுச்சு,
இவருடைய இந்த ஒரு வீரமான ஒரு செயலுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இவர் ரொம்ப எப்படி இருந்தாரு? ரொம்ப ஏழ்மையில யாசகம் கேட்கிற நிலைமையில இருந்தவரு. அவர காப்பாத்திட்டாங்கன்னு சொல்லி அடுத்த நாள் ஃபுல்லா ஊரே அவர பத்தி பேசுறாங்க. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஆ 12,976 ₹970 வந்து அவருக்கு ரிவார்டா குடுக்குறாங்க. அப்ப அது ரொம்ப, ரொம்ப, ரொம்ப பெரிய விஷயம் அது. ஓகேயா? அவருடைய அந்த பிரேவரி ஆக்ட்க்காக அவருடைய லைஃபே அந்த இடத்துல என்ன ஆயிடுது? செட்டில் ஆயிடுது. ஓகேயா? அவருக்குன்னு ஒரு பிசினஸ், அவருக்குன்னு ஒரு ஃபேமிலி, அவருக்குன்னு ஒரு ஒரு நல்ல லைஃப் வந்து பாத்தீங்கன்னா, அவருக்கு செட்டில் ஆகுது. ஓகே. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா, இந்த லெசனுடைய கான்டென்ட். அவருக்கு பேசிக்கலா வந்து பாத்தீங்கன்னா, பிச்சை எடுக்கிறது பிடிக்காது. ஆனாலும் கடைசியில அவர் என்ன நிலைமை என்ன ஆயிடுச்சு பாருங்க. ஒரு வீரமான ஒரு செயல், அதாவது தைரியமான ஒரு செயல்னால அவருடைய லைஃபே அத திருப்பி போட்டுருச்சு. ஓகேயா? இதான் வந்து லெசனுடைய கான்டென்ட். ஓகே. சோ புரிஞ்ச மாதிரி டவுட்ஸ் இருக்குதா? இந்த எனக்கு இந்த லெசன்ல இந்த பார்ட் புரியல அப்படின்னு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? இல்ல மேம். ஓகே. இப்ப வந்து பாத்தீங்கன்னா, லெட் அஸ் டூ இட் அப்படின்னு ஒரு பார்ட் நமக்கு குடுத்துருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் மேம் பாயிண்ட் பாருங்க. ஸ்கிரீன் தெரியல. என்னம்மா? ஸ்கிரீன் தெரியல. சாரி, நான் ஸ்கிரீன் தெரியுதுன்னே நினைச்சிட்டு நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். சொல்லிருக்கலாமே. 1 செகண்ட். மேம் லெசன் எஸ். 2 நடத்தல பாடம். அது வந்து உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம்ல வந்து டிஎம்ஏக்கு தாம்மா வரும். நான் பப்ளிக் எக்ஸாம்க்குள்ள லெசன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் முடிப்பேன். சரியா? ஓகே மேம். அதனால தான் நான் அத ஓகே ஸ்கிப் மேம். பண்ணிட்டு 3rd லெசனுக்கு வந்திருக்கேன். மேம் சார் வந்து கூகுள் கிளாஸ் ரூம்ல மெட்டீரியல் அனுப்பியிருந்தாங்க போன வருஷம் நடந்த எக்ஸாம்க்குள்ளது. மேம் இப்ப தெரியுதா? தெரியுது மேம். ஓகே. இதுல மேம் வந்து லெட் அஸ் டூ இட். எஸ். இது சனிக்கிழமை கூகுள் கிளாஸ் ரூம்ல இது எக்ஸாம்க்குள்ள மெட்டீரியல் அனுப்பியிருந்தாங்க. போன வருஷம் நடந்தது. என்ன அனுப்பியிருந்தாங்க? போன வருஷம் எக்ஸாம் நடந்திருக்கும்ல அதோட மாடல் அதோட மெட்டீரியல் அனுப்பியிருந்தாங்க கூகுள் கிளாஸ் ரூம்ல. ஓ, ஓகே. கொஸ்டின் பேப்பரா? ஓகே. அனுப்பியிருந்தாங்க. அதுல எல்லாமே ஒன் வேர்டு ட்ரூ ஆர் ஓகேமா. ஃபால்ஸா தான் இருந்துச்சு. அப்படிதான் இந்த வருஷமும் எடுப்பாங்களா மேம்? ஆமாமா. ஆமாமா. ஓ அதுக்கு தான் வந்து நம்ம இன்டெக்ஸ் கொஸ்டின் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்றது அதுக்காக தான். ஏன்னா ஓ இதெல்லாம் ஒன் வேர்ட் கொஸ்டின்ல இதுல தான் உங்களுக்கு நிறைய ட்ரூ ஆர் ஃபால்ஸ்லாம் இதுல தான் நிறைய வரும். இந்த இன்டெக்ஸ் கொஸ்டின்னு உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியுதா? அதனால தான் ஆமா இந்த ஆமா கொஸ்டின்ஸ் மேம். வந்து ரொம்ப வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்றது. நீங்க ஓ ஆக்சுவலி இதுக்கு ஓ இப்ப சொல்ற கொஸ்டின்ஸ் இதுக்கான ஆன்சர் இந்த புக்குக்கு பின்னாடியே இருக்கு. இந்த லெசனுக்கு பின்னாடியே இருக்கு. இருந்தாலும் நீங்க இந்த அசைன்மெண்ட் எழுத சொல்றது இதுக்காக தான். ஓகே மேம். ஓகே. ஓகே. இப்ப லெட் அஸ் டூ இட்னு ஒரு பார்ட் இருக்கு. அது நம்ம என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். A newspaper and magazines publish the story of people who became heroes because of their bravery, compassion, empathy, or ability of decision making in difficult or critical circumstances. Cut out the stories of such people and paste them in a scrap file. Collect at least 5 such stories. இந்த மாதிரி கொண்டிபா மாதிரி ஒரு ஸ்டோரி வந்து வேற நியூஸ் பேப்பர் மேகசின்ஸ்ல வந்து நீங்க பாத்திருக்கீங்களா, கேட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. லைக் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே. ரியல் லைஃப்ல நடந்த நிறைய விஷயங்கள் என்ன செய்யலாம் நம்ம பார்க்கலாம். ஓகேயா? வந்து இப்போ வந்து நம்ம நியூஸ் பேப்பர் மேகசின் நம்ம பெருசா தேடல அப்படின்னாலும் நம்மளுக்கு வந்து அப்டேட்டட் நியூஸ் வந்துட்டு தானே இருக்குது. நம்ம வந்து சோசியல் மீடியா யூஸ் பண்றதுனால என்னென்ன அப்பப்போ உள்ள அப்டேட்டடான விஷயங்கிறது நம்ம பாக்குறோம். உதாரணமா ரொம்ப ரீசெண்டா நடந்த ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னன்னாக்கா அந்த அந்த அகமதாபாத்ல பிளேன் வந்து கிளாஷ் ஆனது ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா? அந்த மாதிரி உங்களுக்கு லேட்டஸ்ட் நியூஸ் எல்லாம் தெரியதான் செய்யுது. ஓகே. நான் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ரொம்ப சாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 3 ஸ்டோரி எனக்கு கிடைச்ச ஸ்டோரிஸ் வந்து நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஓகே. ஜஸ்ட் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். தெரியுதா ஸ்கிரீன்? தெரியுது மேம். இதுல ஃபர்ஸ்ட் ஒன்னு யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீர்ஜா பனோத். இவங்க வந்து 1986 நடந்த ஒரு சம்பவம் இது. அவங்க வந்து ஒரு ஃபிளைட் அட்டெண்டர். ஓகே. ஏர் ஹோஸ்டஸ் சொல்லுவாங்கல்ல, ஃபிளைட் அட்டெண்டர். இவங்க வந்து நீர்ஜா பனோத் அப்படிங்கிறவங்க ஒரு ஃபிளைட் அட்டெண்டர். இப்போ வந்து இது வந்து 1986 இந்த சம்பவம் நடக்குது. என்ன நடக்குது அப்படின்னா பிரேவ்லி ப்ரொடெக்டட் பேசஞ்சர்ஸ் டியூரிங் அ ஹைஜாக்கிங். லைக் ஃபிளைட்டை வந்து ஹைஜாக் பண்ணுவாங்கல்ல, கடத்துவாங்கல்ல ஃபிளைட்ல உள்ளவங்கள. ஃபிளைட்டையே மொத்தமா வந்து ஹைஜாக் பண்ணுவாங்கல்ல. ஹைஜாக்கிங்னா என்னன்னு தெரியுதா? தெரியும் மேம். ஓகே. ஷி ஓப்பன் த எமர்ஜென்சி டோர். அதை இவங்க புரிஞ்சுக்கிட்டு அந்த ஹைஜாக்கிங் பண்ணும்போது இந்த நீர்ஜா என்ன பண்ணாங்கன்னா
எமர்ஜென்சி டோரை ஓபன் பண்ணி பேசஞ்சர்ஸ் எல்லாரையும் எஸ்கேப் ஆக வச்சாங்க. லைக் எல்லாரையும் வந்து காப்பாத்துனாங்க. அண்ட் ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற குழந்தைங்க மேல இத வச்சு அது துப்பாக்கி வச்சு ஷூட் பண்ணும்போது அதை வந்து இவங்க தடுத்து என்ன செஞ்சாங்க, அந்த இடத்துல இறந்து போயிட்டாங்க. ஓகேயா? அவங்களுக்கு என்ன கொடுத்தாங்கன்னா அசோகா சக்ரா அப்படிங்கிற ஒரு ஹையஸ்ட் பீஸ் டைம் கேலண்டரி அவார்டு வந்து அவங்களுக்கு கொடுத்தாங்க. ஓகே, சோ இது உண்மையா நடந்த ஒரு சம்பவம். சோ இந்த மாதிரி நீங்க ஏதாச்சும் சம்பவம் வந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. வேற ஏதாச்சும் தெரியுமா உங்களுக்கு? வேற சோ அடுத்த ஆள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா விஷ்ணு ஸ்ரேஷ்டா. Like a former Gorkha soldier single-handedly confronted a gang of around 40 armed robbers on a train in India. இது எந்த இயர்ல நடந்ததுன்னு தெரியல. பட் ஒரு தடவை வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயின்ல வந்து இந்த ராபரிஸ், அதாவது திருடர்கள் நிறைய பேர் வந்து இதுல இருந்திருக்காங்க. ஓகேயா? அந்த சமயத்துல வந்து பேசஞ்சர்ஸ் கிட்ட எல்லாம் வந்து எல்லாத்தையும் அவங்க திருட முயற்சி பண்ணும்போது இந்த விஷ்ணு என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவர் வந்து ஆர்மில இருந்திருக்காரு. ஓகேயா? சோ அதனால என்ன பண்ணிருக்காரு, he used his army skills to hold off the robbers and protect the passengers. அந்த 40 பேரையும் வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து அவங்க கிட்ட இருந்து மக்களை காப்பாத்திருக்காரு. அவருடைய அந்த ஆர்மில அந்த தற்காப்பு கலைகள் எல்லாம் யூஸ் பண்ணி, ஈவன் தான் அவர் ரிட்டையர்டு பர்சன், வயசான ஆளா இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு திருட்டு நடக்கும்போது அந்த திருடங்க கிட்ட இருந்து இந்த மக்கள் வந்து என்ன செஞ்சிருக்காரு, காப்பாத்திருக்காரு. விஷ்ணு ஸ்ரேஷ்டா. ஓகே. இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஸ்டோரி வந்து பாத்தீங்கன்னா, ஸ்டோரினா என்ன, உண்மையா நடந்த விஷயங்கள், அதாவது பிரேவரி ஆக்ட் ஏதாச்சும் நடந்திருக்குதா, யாராச்சும் ஏதாச்சும் பண்ணிருக்காங்களா அப்படிங்கறது ஆளுக்கு ஒரு ஒரு ஸ்டோரி வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து கொண்டு வாங்க. ஓகேயா? ஜஸ்ட் நான் கூகுள்ல போட்டது. ஓகே, இன்னும் உண்மையா நடந்த சம்பவமா இருக்கணும். ஓகே, கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க, வரும். சோ ஓகே என்ன பண்ணுங்க, ஆளுக்கு ஒரு ஒரு ஸ்டோரி எடுத்து, நான் ஒரு 2 சொல்லிட்டேன். இங்க 5 ஸ்டோரி மொத்தமா கலெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் 2 சொல்லிட்டு நீங்க 2 எடுத்துட்டு வாங்க. ஓகேயா? ஓகே, சோ இப்ப நம்ம லெசனுக்கு போலாம். அடுத்த பாயிண்ட் என்னன்னா, ரைட் இன் 3 or 4 sentences how the actions of the people in the stories influenced in you. உதாரணமா இப்ப வந்து இந்த ஸ்டோரியில வந்து நம்ம நிறைய பேர் பார்த்தோம். கொண்டிபா முக்கியமான ஆளு. ஓகேயா? அப்புறம் வந்து அரவிந்த், அந்த கிணத்துக்குள்ள விழுந்த வந்து அரவிந்த், அவங்களோட அந்த கேர்டேக்கர். ஓகே, அந்த சுத்தி நின்று வேடிக்கை பார்த்த மக்கள். அப்புறம் வந்து கோண்டிபாவை வந்து பத்திரமா பாத்துக்கிட்ட, அவங்கள ரொம்ப டேக் கேர் பண்ணிக்கிட்ட துக்காராம், அவங்களுடைய ஒய்ஃப் எலன் பாய். இவங்கள யாராச்சும் ஒரு ஆளுடைய உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய இந்த செயல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நீங்க என்ன செய்யணும், யாராச்சும் ஒருத்தவங்களை பத்தி நீங்க சொல்லணும். ஹவு த ஆக்ஷன்ஸ் ஆஃப் பீப்புள் இன் த ஸ்டோரிஸ் இன்ஃப்ளூயன்ஸ்ட் இன் யூ. அவங்க செஞ்ச ஏதோ ஒரு விஷயம் உங்களை வந்து அட்ராக்ட் பண்ணிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா கோண்டிபாவே எடுத்துக்கோங்களேன். என்னதான் வந்து கண்ணு தெரியாதவரா இருந்தாலும், வீக்கான பர்சனா இருந்தாலும், அவர் தனக்குன்னு வந்து எந்த ஒரு ஐடென்டிட்டியும் அவருக்கு இல்லாம இருந்தாலும், ஒரு ஆபத்துன்னு வரும்போது அவர் என்ன செஞ்சாரு, இறங்கி ஓடி போய் காப்பாத்தினாரா இல்லையா? சோ இந்த மனசு யாருக்கு வரும்? சோ அதே மாதிரி மனசு நம்மளுக்கு இருக்கணுமா இல்லையா? எந்த ஒரு ஆபத்தா இருந்தாலும் அந்த இடத்துல வந்து நமக்குன்னு ஒரு பங்களிப்பு கொடுக்கணுமா இல்லையா? எனக்கு என்னன்னு போகாம, ரைட்? சோ இந்த மாதிரி. அல்லது வந்து இப்ப செகண்ட் ஒண்ணு பாத்தீங்கன்னா, இப்ப ஏலன் பாய் எடுத்துக்கோங்க. கோண்டிபா யாருன்னே தெரியாது. ஆனா அவரை வந்து அவருக்கு இடம் கொடுத்து, அவருக்கு சாப்பாடு கொடுத்து அவரை பாத்துக்கிட்டாங்க, அவருக்கு கண்ணு தெரியாத நிலைமையிலையும். சோ அந்த அந்த ஒரு மனிதாபிமான ஒரு செயல். ஓகே, வேற ஏதாச்சும் சொல்லுங்க இந்த லெசன்ல உங்களுக்கு தெரிஞ்ச வேற விஷயம் ஏதாச்சும். வேற யாருடைய செயல் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? லெசன் படிச்சாதான் தெரியுமா? இந்த லெசனுடைய லாஸ்ட்ல பாருங்க. ஒரு நிமிஷம். சோ அதுல பாருங்க, லாஸ்ட்ல வந்து த அரவிந்த், அதாவது இந்த இதுல வந்து 1 2 3 4 4th பேராகிராஃப் பாருங்க இந்த பேஜ்ல. Then Aravind was hurried away to the hospital. A man helped Kondiba out of the well, and woman patted him affectionately on the shoulder. Ellen Bai led him back to the hut. There, Kondiba put on his clothes,
finished his half-eaten meal and fell asleep. அவர் அந்த அரவிந்த் வந்து காப்பாத்தின உடனே அந்த சுத்தி உள்ளவங்க எனக்கு என்னன்னு போயிட்டாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஒரு ஒருத்தர் ஒரு பெரியவர் வந்து கொண்டிபா வந்து அந்த அந்த கிணத்துல இருந்து வெளியே வரதுக்கு அவருக்கு உதவி செய்யறாரு. இன்னொரு ஒரு ஒரு அம்மா வந்து பாத்தீங்கன்னா அவரை வந்து தோல்ல தட்டி கொடுக்குறாங்க. அதாவது நீ எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்கிற அப்படின்னு சொல்லி ஒரு பாசத்துல வந்து பாத்தீங்கன்னா அவரை தோல்ல தட்டி கொடுக்குறாங்க. அவரை என்கரேஜ் பண்ற மாதிரி தோல்ல தட்டி கொடுக்குறாங்க. கண்ணு தெரியாத நிலைமையிலயும் வந்து அவர் இப்படி இருக்காருங்கிறதுக்காக ஏலன் பாய் வந்து அவங்கள வந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டு அங்க போயிட்டு கோண்டிபாவோட ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு பாதி சாப்பிட்டு பாதி ஓடி வந்தாரு இல்லையா, அப்ப உட்காந்து மீதி சாப்பிட்டுட்டு தூங்கிட்டாரு. ஓகேயா? இப்ப சுத்தியுள்ள மக்களுடைய அந்த ஒரு ஹெல்பிங் டெண்டன்சி எப்படி இருக்கு பாருங்க. அவ்வளவுதான் காப்பாத்திட்டாங்க முடிஞ்சு போச்சுன்னு இல்லாம அவரை காப்பாத்தினவரை என்ன செய்யறாங்க, அவர் வெளியில வர்றதுக்கு உதவி செய்யறாங்க. ஓகே, சோ அப்ப அங்க இருக்கிற ஆஹ் அந்த கவர்மெண்ட் பாருங்க, சரி ஏதோ ஒரு சாதாரண விஷயம் தான் அப்படின்னு விடாம கவர்னர் கூட வந்து கோண்டிபா வந்து இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு கோண்டிபாவை வந்து அவரை வந்து பெருமையா பேசுறாங்க. சீஃப் மினிஸ்டர் மகாராஷ்டிரால இந்த சீஃப் மினிஸ்டர் அவருக்கு வந்து ரிவார்டு கொடுக்குறாங்க. அப்ப இந்த மாதிரி இந்த லெசன்ல எத்தனை பேருடைய ஆக்ஷன் வந்து ரொம்ப லைக் நம்மள வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ணிருக்கு. ஓகேயா? சோ இந்த லெசன் நல்லா படிச்சு பாருங்க. வேற யார் யார் பத்தி வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. ஓகேயா? சோ இன்டெக்ஸ்ட் கொஸ்டின். சோ இப்ப நீங்களே ஆன்சர் பண்ணலாம் இதுக்கு. when and how did கொண்டிபா become blind? இப்ப கொண்டிபா வந்து எதனால வந்து கண்ணு தெரியாம போனாரு? ஞாபகம் இருக்கா எதனால அப்படின்னு? ஸ்மால் பாக்ஸ் வந்துச்சு அவருக்கு. ஓகே, அவருடைய 8 வயசுக்கு அப்புறம் அவருக்கு வந்து அம்மன் நோய் வந்துச்சு. ஓகேயா? சோ அது வந்து ஆஹ் அவருடைய உடம்புல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய பாதிப்பை கொடுத்துட்டு போயிடுச்சு. ஓகே, அதனால என்ன ஆயிடுச்சு, அவருக்கு கண்ணு தெரியாம போயிடுச்சு. Second question. Kondiba hated begging, but he had to beg. Why did he start begging? Give two reasons to complete the following sentence. அதாவது கோண்டிபாக்கு வந்து பிச்சை எடுக்கிறது பிடிக்காது, ஆனாலும் ஏன் வந்து அவர் அந்த ஒரு வேலையை செய்ய போனாரு? அது அவர் எப்ப வந்து அந்த யாசகம் கேட்க ஆரம்பிச்சாரு? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், he could not. அவரால் என்ன செய்ய முடியல? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரியல, லெசன்ஸ் கண்டிப்பா படிச்சு பாருங்க. ஏதோ ஒண்ணு விக்க முடியல. ப்ரூம்ஸ் விக்க, வெரி குட். ப்ரூம்ஸ் விக்க பார்த்து அவருக்கு என்ன ஆகல, சரியா அவருக்கு பிசினஸ் ஆகல. ஓகே, அதனாலே அவர் யாசகம் கேட்க போயிட்டார். இன்னொரு அவர் என்ன, செகண்ட் கொஸ்டின், he came to know that beggars, அவர் என்ன தெரிஞ்சுக்கிட்டாரு? மும்பைல வந்து பெக்கர்ஸ் எல்லாம் வந்து நல்லா வெரி குட். எஸ், சொல்லுங்க. மும்பைல நல்லா பெக்கர்ஸ் நல்லா சம்பாதிக்கிறாங்க, அதனால நம்மளும் அதையே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இதுக்கு வந்துட்டாரு. Third question. If you were in Kondiba's place and would lost your eyesight, what would you do? கொண்டிபா இடத்துல நீங்க இருந்து உங்களுடைய கண்ணு தெரியாம போற நிலைமையில நீங்க இருந்தீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னு கேக்குறாங்க. எஸ் முஸ்பிரா, சொல்லுங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமை நமக்கு இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிருப்போம்? இது இண்டிவிஜுவல் ஆன்சர் தான், இதுக்கு ரைட் ஆர் ராங் ஆன்சர்லாம் கிடையாது. ஒருவேளை கோண்டிபாவா நான் இருந்திருந்தேன் அப்படின்னா, அவருடைய பிளேஸ்ல நான் இருந்திருந்தேன் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு வந்து யாசகம் கேட்கறது அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய உழைப்புனால வருது கிடையாது இல்லையா? அது அது வந்து ஜஸ்ட் கையேந்தி நம்ம வந்து கேட்டா அவங்க கொடுத்துட்டு போயிடா, பாவப்பட்டு கொடுத்துட்டு போவாங்க. கோண்டிபா இடத்துல நான் இருந்திருந்தேன் அப்படின்னா, ஏற்கனவே வந்து கண்ணு தெரியாதவங்க எல்லாம் எந்த துறையில சாதிச்சாங்க அப்படின்னு பார்த்துட்டு நம்மளும் வந்து என்ன செய்யணும், நம்ம லைஃப்ல அச்சீவ் பண்ண பார்க்கணும். ஓகேயா? எஸ், வேற ஆன்சர் வச்சிருக்கீங்களா? நீங்க கோண்டிபா இடத்துல இருந்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பீங்க? இப்ப உதாரணமா வந்து பாருங்க, கோண்டிபா வந்து ப்ரூம்ஸ் வந்து வித்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து அது சரியா வந்து என்ன செய்யல, அது பிசினஸ் ஆகல. ஆனா என்ன செய்யக்கூடாது, அவங்க வந்து முயற்சியை விட்டுருக்க கூடாது இல்லையா? ஏன்னா எந்த பிசினஸ்மே வந்து ஃபெயிலியரா போனுச்சு அப்படின்னு கிடையாது, அன்டில் அன்லெஸ் நம்ம ட்ரை பண்ற வரைக்கும். அவங்க என்ன பண்ணிருக்கலாம், வேற சரி ரூம்ஸ் தான் வைக்க முடியலனாக்கா வேற என்ன பொருள் மக்களுக்கு தேவையோ அதை செஞ்சு வித்திருக்கலாம்ல. ஓகே, சோ இந்த மாதிரியான நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர் நீங்க இதுக்கு சொன்னாலே போதுமானது, எழுதினாலே போதுமானது. ஓகே. Fourth question. Who had dug the well where it was dug? யாரு வந்து அந்த கிணத்தை தோண்டினது, அது எங்க தோண்டி இருந்தாங்க? அந்த காலனிக்கு நடுவுல. அந்த காலனி மக்கள் தான் என்ன செஞ்சாங்க, அந்த கிணறு தோண்டினாங்க. ஃபிஃப்த் கொஸ்டின் அதுல கண்டினியூஷன். Why was the well dug? ஏன் வந்து கிணறு தோண்டினாங்க?
அவங்களுக்கு தண்ணி பத்தல. இல்லாம இருந்துச்சு. Tap water was not enough for them, so they dug the well. So இப்படிதான் நீங்க ஆன்சர் எழுதணும். ஓகே, tap water in the slum area was not enough for them. Okay, so they dug the well. இந்த ஆன்சர் தான் பின்னாடி இருக்குமா? ஓகே. Sixth question, what had happened to the water in the well within 2 years? 2 வருஷத்துக்குள்ள அதுல இருந்து தண்ணி என்ன கலர்ல போயிடுச்சு? blackish green. Green கலர்ல. Blackish green கலர்ல போயிடுச்சு. Good. Last question, what happened one day when Kondiba was having food? அவர் சாப்பிட்டு இருக்கும்போது என்ன ஆயிடுச்சு? என்ன சம்பவம் நடந்துச்சு? அந்த அரவிந்த்ங்கிற பையன் A boy named Aravind was fell into the well. Okay, so part 2. Kondiba disappointed. In the previous section, we read that one day when Kondiba was having his meal, he heard a woman cry out that someone had fell into the river. ஒரு அம்மா வந்து கத்துறாங்க என்னன்னா அவங்க யாரோ வந்து கிணத்துள்ளார விழுந்துட்டாங்க. Kondiba asked the woman to take him to the well. He knows how to swim. சோ தனக்கு வந்து ஸ்விம்மிங் தெரிஞ்சதுனால ஏலன் பாய் என்ன செய்யறாங்க, என்ன வந்து கிணத்துக்கிட்ட அழைச்சிட்டு போன்னு சொல்றாரு. He was good swimmer as a young boy, but poverty has made him weak. அவருடைய இளம் வயசுல வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருந்தாரு. ஆனா இப்ப என்ன ஆயிட்டாரு, அவர் வீக் ஆயிட்டாரு. அவருடைய ஏழ்மை காரணத்தினால அவர் வீக் ஆயிட்டாரு. Without considering this, Kondiba jumps into the well to save a young boy named Aravind. So இதெல்லாம் அந்த கொண்டிபாக்கு அப்ப கண்ணுக்கு தெரியல. நம்ம வீக்கா இருக்கோம், நம்ம சின்ன வயசுல ஸ்விம் பண்ணது அப்படிலாம் அவர் கண்ணுக்கு தெரியல. அவருக்கு அந்த பையனை காப்பாத்தணும். சோ தைரியமா என்ன செஞ்சுட்டாரு, அந்த கிணத்துக்குள்ள இறங்கிட்டாரு. He dives down again and again in search of the boy but cannot find him. ஏன்னா மூச்சு ரொம்ப நேரம் உள்ள புடிச்சிட்டு இருக்க முடியாது, வெளியில வந்துட்டு போறாரு, அவரால் என்ன செய்ய முடியல, அந்த பையனை கண்டுபிடிக்க முடியல. And each time he comes up, he feels more and more tired. ஒரு தடவை தண்ணிக்கு மேல வரும்போது அவர் ரொம்ப டயர்ட் ஆயிட்டே இருக்காரு. இருந்தாலும் அவரு டயர்ட் ஆயிட்டோம்னு சொல்லிட்டு அந்த முயற்சியை கைவிடல. People standing there near the well feel disappointed each time Kondiba comes up without Aravind. ஒவ்வொரு தடவை அந்த மக்கள் சுத்தி நின்று என்ன பாக்குறாங்க, ஒரு தடவை ஒரு மூச்சு விடுறதுக்காக வெளியே வரும்போது அரவிந்த காப்பாத்திட்டாரான்னு சொல்லி பாத்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு தடவை என்ன செய்யறாங்க, லைக் டிசப்பாயிண்ட் ஆகுறாங்க. இன்னும் காப்பாத்தலையா, இன்னும் அவனை கண்டுபிடிக்கலன்னு சொல்லி ஏமாற்றம் அடைகிறாங்க. ஓகேயா? Kondiba continues to search Aravind. அப்படி இருந்தும் Kondiba வந்து அவரை தேடுறத விடல, தேடிக்கிட்டே தான் இருக்காரு. இதுல இருந்து சில கொஸ்டின்ஸ் கேக்குறாங்க, ஆன்சர் பண்ணுங்க. What did Kondiba do as soon as he heard someone had fallen into the river? So well, ஒருத்தவங்க கிணத்துல விழுந்துட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே Kondiba இமீடியட்டா என்ன பண்ணாரு? அவர் சாப்பிடுறத நிறுத்திட்டு அங்க போனாரு. He immediately asked Ellen boy to take him to the well and he dive into the well. Okay? Next, pick the correct sentence. இதுல எது கரெக்ட்னு சொல்லுங்க. When Kondiba reached the well, Kondiba வந்து அந்த கிணத்துக்கிட்ட போகும்போது என்ன சம்பவம் இருந்துச்சு? He found Aravind has fallen into the well. அவருக்கு தெரிஞ்சிச்சா அரவிந்த்ங்கிற பையன் உள்ள விழுந்துட்டான்னு அவருக்கு தெரிஞ்சிச்சா? இல்ல. செகண்ட் பாயிண்ட், he felt helpless as he had no sight. அந்த கிணத்துக்கிட்ட வந்தவனே அவர் வந்து தவிச்சாரா, லைக் எனக்கு கண்ணு தெரியலையே, நம்ம எப்படி வந்து என்ன செய்ய போறோம் அப்படின்னு தவிச்சாரா? இல்ல. ஆப்ஷன் சி, he dived into the well to save Aravind. உள்ள இறங்கி அவரை காப்பாத்த போனாரா? உள்ள இறங்கி அவரை காப்பாத்துனாங்க. சி, he dived into the well to save Aravind. Third question, how many times did Kondiba go into the well? எத்தனை தடவை உள்ள போயிட்டு வந்தாரு? 2 தடவை உள்ள போயிட்டு 2 தடவை போயிட்டு வந்தாரு. ஒரு தடவையும் அவருக்கு எப்படி இருந்துச்சு? வாஸ் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தி சேம் ஆர் டிஃபரண்ட் எவ்ரி டைம்? ஒவ்வொரு தடவையும் அவருக்கு எப்படி இருந்துச்சு? அவங்களுக்கு மூச்சு முட்டுச்சு, லைக் அவரால வந்து வீக்காவும் இருந்ததுனால அவரால வந்து தாக்கு பிடிக்க முடியல. ஓகேயா? சோ இதுக்கு பின்னாடி ஆன்சர் இருக்குது, யூ கேன் ரைட் இட். ஓகே, சோ வாஸ் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தி சேம் டிஃபரண்ட் எவ்ரி டைம்? நோ, he couldn't able to find Aravind, so third time he dived in. Fourth question, why was the crowd disappointed? ஏன் சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் வந்து ஒரு தடவை வந்து டிசப்பாயிண்ட் ஆயிட்டே இருந்தாங்க, ஏமாத்தமாவே இருந்தாங்க? எதனால? அவங்க அரவிந்த கூட்டி வருவாங்க அப்படின்னு பார்த்தாங்க. Yes, they expected that Kondiba will bring Aravind to the Kondiba has found Aravind, but 2 times he didn't find it. Fifth question, if you were Kondiba, what do you do in the such a situation? இதே நீங்க Kondiba இருந்துச்சுனாக்கா, இந்த மாதிரி ஒருத்தவங்க வந்து தண்ணிக்குள்ள விழுந்துட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த பையனை காப்பாத்துவீங்களா? எப்படி காப்பாத்துவீங்க? ஸ்விம்மிங் தெரியலன்னா எப்படி காப்பாத்துவீங்க? இப்ப உள்ள சூழ்நிலைக்கு யோசிச்சு சொல்லுங்க. ஒருத்தவங்க ஆபத்துல மாட்டிக்கிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்?
காப்பாத்தணும்னு தான் தோணும். ஆனா ஃபர்ஸ்ட் நம்மள தான் யோசிப்போம். ஓகே. அட்லீஸ்ட் என்ன செய்வோம்? பக்கத்துல உள்ளவங்களையாவது ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுவோம். ஐ மீன் சாரி, ஃபயர் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணுவோமா இல்லையா? பண்ணுவோம். ஃபயர் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி நம்மளுக்கு காப்பாத்த முடியலனாலும் நம்மளுக்கு அட்லீஸ்ட் அந்த முடியாட்ட ஹெல்ப்பாச்சும் நம்ம மத்தவங்கள பண்ணுவோமா இல்லையா? பண்ணுவோம். ஹெல்ப்பாச்சும் பண்ணுவோமா இல்லையா? எனக்கு என்னன்னு இல்லாம. ஓகே. ஹெல்ப் சோ பண்ணுவோம். இதெல்லாம் வந்து ஓன் ஆன்சர். நீங்களாவே எழுதலாம். ஓகே. இப்ப இந்த ஃபயர் ஸ்டேஷனுக்கு ஃபோன் அடிக்கிறதெல்லாம் நானா சொன்ன ஆன்சர் தான். நீங்க உங்களுக்கு வேற ஆன்சர் சொன்னாலும் எழுதுங்க. ஓகே. வேற என்ன ஆன்சர் வச்சு சொல்ல முடியுமா? வேற என்ன ஆன்சர் அது கொடுக்கலாம்? அந்த சமயத்துல நம்ம கண்டிப்பாவா அந்த இடத்துல இருந்திருந்தோம்னா நம்ம என்ன பண்ணிருப்போம்? வேற எனி அதர் ஆன்சர் சொல்லுங்க ஷபானா முஸ்பிரா. ஏதாச்சும் ஒரு ஆன்சர் சொல்லுங்க. என்ன என்ன பண்ணிருக்கலாம்? வேற யாராவது பக்கத்துல ஸ்விம்மிங் தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள விட்டு காப்பாத்த சொல்லுவோம். காப்பாத்த சொல்லிருக்கலாம். வெரி குட். வேற 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 ஏதாச்சும் இருக்கா ஆன்சர்? ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா கொடுங்க. ஓகே. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா யூ நோ how to help oneself and others in emergency or disastrous situation. ஒருத்தவங்களுக்கு எமர்ஜென்சி அல்லது ஒரு ஆபத்தான நிலைமைனா எப்படி நம்ம ஹெல்ப் பண்ணலாம்? இன் லைஃப் we came across accidents like fire, plane crashes, road accident, cases of drowning, as well as calamities such as flood, earthquake, cyclone, or terror attacks. In all these emergencies, we can improve the survival rates with our preparedness and empathy towards others. இந்த மாதிரி நம்மளை சுத்தி எந்த ஆபத்தான விஷயங்கள் நடந்தாலும் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன இருக்கணும்? நம்ம கிட்ட ஒரு அலர்ட்னஸ் இருக்கணும். புரியுதா? லைக் வந்து பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் என்ன என்ன பண்றாங்க, என்ன நடந்துட்டு இருக்குது. ஓகே. இப்போ ஒரு டிசாஸ்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2004ல வந்து சுனாமி வந்துச்சு. அது ரொம்ப 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 பெரிய டிசாஸ்டர். ஓகே. ரொம்ப பெரிய ஒரு பேரழிவு அது இல்லையா? எத்தனை பேர் அதோடைய அவங்களுடைய லைஃப் வந்து இழந்துட்டாங்க. எத்தனை பேர் அந்த சுனாமில இறந்து போனாங்க. பட் அந்த சமயத்துல எத்தனை பேர் அவங்களுடைய வீடு இழந்தாங்க? அவங்களுடைய வீடு இழந்துட்டாங்களா? இல்ல எத்தனை பேருக்கு எவ்வளவு வந்து இழந்தாங்க? ஃபேமிலி இழந்தாங்க, வீடு இழந்தாங்க, பிசினஸ் போயிடுச்சு. சோ அந்த மாதிரி சமயத்துல அது ஒரு விஷயம். வேற என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2020ல லாக்டவுன் வந்துச்சு. ஓகே. கோவிட்ல ஒரு பக்கம் நோய், ரெண்டாவது பக்கம் லாக்டவுன், பொருளாதார பிரச்சனை. அது ஒரு பெரிய ஒரு விஷயம் நடந்துச்சா இல்லையா? அதே மாதிரி இந்த பிளேன் கிராஷ், ரீசெண்டா அகமதாபாத்ல பிளேன் கிராஷ்ல எத்தனை பேர் மொத்தமா இறந்து போயிட்டாங்களா இல்லையா? அவங்களுடைய மத்த ஃபேமிலிஸ் அது எவ்வளவு பெரிய ஒரு ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருந்திருக்கும். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளை சுத்தி இவ்வளவு விஷயங்கள் நடக்கும்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம ப்ரிப்பேர்டா இருக்கணும். லைக் அடுத்தது என்ன பண்ணலாம்? ஓகே. ஒரு விஷயம் நடந்து போயிருச்சு அப்படின்னா அடுத்தடுத்து என்ன பண்ணலாம்? நம்மளால ஆன உதவியா அவங்களுக்கு எவ்வளவு செய்யலாம்? ஒரு எம்பத்தி இது. ஓகே. அவங்க நிலைமையில நம்ம இருந்திருந்தா நம்ம என்ன பண்ணிருப்போம்? அதுக்கு பேர் தான் எம்பத்தி. ஓகேயா? லைக் அடுத்தவங்க நிலைமையில வந்து நம்ம இருக்கிற மாதிரி யோசிச்சு பாக்குறது பேர் தான் எம்பத்தி. We only need to remember the following rules. Be brave and stay calm. லைக் வந்து அத வந்து அந்த சம்பவத்தை வந்து பாத்தீங்கன்னா லைக் எல்லார்கிட்டயும் அந்த நியூஸ பரப்புறதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும்? என்ன நம்மளால முடியுமோ அதை செய்யணும் ஃபர்ஸ்ட். ஓகேயா? நம்மளால எதுவும் செய்ய முடியலன்னா ஃபைனலா என்ன பண்ணிக்கணும்? அட்லீஸ்ட் we have to pray to God. Okay, we have to make a prayer to God to save them. அட்லீஸ்ட் அவங்களுடைய அந்த கஷ்டத்தை குறைக்கிறதுக்காக நம்ம இறைவன் கிட்ட துவாவாச்சும் செய்யணும். ஓகே. certain coping devices like controlled rhythmic breathing can keep anxiety under control. சோ திடீர்னு ஒருத்தவங்க கத்துறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து லைக் அவங்கள ஆறுதல் படுத்துறது. ஓகே. அந்த மாதிரியான காரியங்கள் செய்யலாம். மேக் அ தரோ அசஸ்மெண்ட் ஆஃப் த சிச்சுவேஷன். என்ன நடந்துச்சு ஆக்சுவலா? லைக் இவங்க சொல்றாங்க அவங்க சொல்றாங்கன்னு கேட்காம டைரக்டா அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு வாட் வாஸ் ஹேப்பன்ட் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகே. இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க இல்லாம திங்க் ஆஃப் பாசிபிலிட்டிஸ். என்ன செய்யலாம்? இப்போ சும்மா புலம்பிட்டு இல்லாம கத்திட்டு இல்லாம கோவப்படாம என்ன செய்யலாம் இந்த சூழ்நிலைக்கு? அதை முதல்ல யோசிக்கணும். Be sure you have enough information required to help yourself or rescue a person or persons. Okay. Spelling mistake அங்க persons. அதாவது be sure you have enough information. So அந்த சூழ்நிலைக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு தேவைப்படுது? எந்த பொருள் எங்க கிடைக்கும்? ஓகே. என்ன பொருள் இப்ப அவங்களுக்கு தேவைப்படுது? எதை கொடுத்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்? அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்.
Even though you need to take a quick action, take a moment to think clearly as to what you should do. Do not do anything that will endanger you or others. Do not hesitate to ask others to assist you or to raise the alert. ஸோ நம்ம வந்து அந்த இடத்துல வந்து பொறுமையா யோசிச்சுட்டு இல்லாம நம்ம என்ன செய்யணும், இமீடியட்டா நம்ம செய்யணும் அப்படின்னாலும் 1க்கு 2 தடவை என்ன செய்யணும், யோசிச்சுதான் அதை பண்ணணும். ஓகே, எடுத்தோம் கவுத்தோம் செய்யக்கூடாது. அண்ட் ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா இந்த சமயத்துல ஒருத்தவங்க கிட்ட உதவின்னு கேட்கறதுக்கு நம்ம தயக்கப்படக்கூடாது. ஏன்னா அடுத்தவங்களை காப்பாத்தும் போது என்ன செய்யணும், அவங்கள்ட்ட மத்தவங்க கிட்ட உதவி கேட்கறதுக்கு நம்ம தயக்கப்படக்கூடாது. நம்ம ஏதாச்சும் ஒண்ணு அவசரப்பட்டு செய்ய போய் அது அவங்களுக்கே வந்து ஒரு பெரிய பிரச்சனையில போய் முடிஞ்சிடக்கூடாது. எதா இருந்தாலும் பொறுமையா யோசிச்சு செய்யணும். ஓகே, அடுத்தது let us do it. எஸ் முஸ்பிரா படிங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட். let us do என்ன செய்ய சொல்றாங்க? எஸ் இருக்கீங்களா? இருக்கேன். You are at the railway platform. You are at the railway platform waiting to board a train. You heard a loud explosion and see injured people lying around. Discuss the situation with a friend in 3 to 5 sentences. Explain the 3 most important things that you would do in this situation. ஓகே, என்ன செய்ய சொல்றாங்க, நீங்க வந்து ஒரு இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் ரயில்வே பிளாட்ஃபார்ம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க சரௌண்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வந்து ஒரு எக்ஸ்ப்ளோஷன், அதாவது ஏதோ ஒரு வெடிக்கிற சவுண்ட் கேக்குது. ஓகே, நீங்க பாக்குறீங்க பல மக்கள் வந்து அந்த இடத்துல காயமாயி கிடக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நடந்துச்சு அப்படின்னா நீங்க உடனே என்ன பண்ணுவீங்க? 3 to 5 explain the 3 most important thing that you would do in the situation. எஸ், இங்க வந்து முஸ்பிரா இருக்கீங்க, சபானா இருக்கீங்க, 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணுங்க. என்ன பண்ணுவீங்க? இந்த மாதிரி உங்களை சுத்தி ஒரு சம்பவம் நடந்திருக்குது, நீங்க 2 பேரும் அங்க இருக்கீங்க, என்ன பண்ணுவீங்க நீங்க 2 பேரும்? நான் வேணா மியூட் பண்ணிக்கிறேன், 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவு என்ன செய்வீங்கிறத டிஸ்கஸ் பண்ணுங்க. என்னாச்சு, 2 பேரும் பேசிக்கவே இல்லையா? எஸ், நீங்க 2 பேரும் தான் வந்து டிஸ்கஸ் பண்ணணும் இத. ஓகே மேம். எஸ், நீங்க क्वेश्चन கேளுங்க அவங்க கிட்ட, அல்லது வந்து என்ன பண்ணலாம்ங்கறத ஒரு ஐடியா கொடுங்க அவங்களுக்கு. சிஸ்டர் இருக்கீங்களா? இருக்கேன். அந்த क्वेश्चन இன்னொரு வாட்டி சொல்லுங்களேன் மேம். அது அதாவதுமா, நீங்க வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, சரியா? ஒரு ட்ரெயின் வரதுக்காக நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க சரௌண்டிங்ல உங்களை சுத்தி வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து ஒரு லவுட் எக்ஸ்ப்ளோஷன், அதாவது ஏதோ ஒரு வெடிக்கிற சவுண்ட் கேக்குது. ஓகேயா? வெடிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதை சுத்தி வந்து மக்கள் காயமாயி அந்த இடத்துல எல்லாரும் இருக்காங்க, காயப்பட்டு இருக்கிறாங்க. ஓகேயா? அந்த சமயத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க உடனே? அவங்க காயப்பட்டவங்களுக்கு ஃபர்ஸ்ட் மருந்து போடுறதுக்காக ஹாஸ்பிடல் மருந்து போடுறதுக்கான வேலைகளை செய்ய ஆரம்பிப்பீங்க. எஸ் முஸ்பிரா சொல்லுங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? எமர்ஜென்சி சர்வீஸ் கால் பண்ணலாம். ஓகே, குட். கால் பண்ணி இமிடியேட் ஹெல்ப்புக்கு வந்து கேட்கலாம். ஓகே, சோ இந்த மாதிரி என்ன பண்ணலாம், நம்ம வந்து அவங்களுக்கு அதே மாதிரி யார் வந்து எத்தனை பேர் வந்து இன்ஜுரி ஆயிருக்காங்க, எத்தனை பேர் வந்து ரொம்ப அதிகமா காயப்பட்டிருக்குது, சோ அவங்களை வந்து ஹாஸ்பிட்டல் அனுப்புறதுக்கான ஏற்பாடுகள் வந்து பண்ணலாம். ஓகே, second one, think of the kind of accident that could occur in your home or neighborhood. What items will you provide first? You need to provide first aid. You, with help from a doctor in your locality, prepare a first aid kit which will be useful in handling this common accident that happened in the home or in the neighborhood. ஸோ நம்மளை சுத்தி உள்ள வீட்டுல நம்ம சுத்தி இருக்கிற நெய்பர்ஹுட் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் எய்டு கிட்ட நம்ம என்னெல்லாம் கொடுப்போம்? ஸோ காயப்பட்டதுக்கான மருந்து கொடுப்போம், அல்லது வந்து சுத்தி லொக்காலிட்டியில அந்த லோக்கல்ல வந்து டாக்டர் இருந்தாங்கன்னாக்கா அவங்கள அழைச்சிட்டு வந்து என்ன உதவி செய்யணுமோ அதை செய்ய வைப்போம். ஓகே,
அந்த ஸ்பாட்டுக்கு டாக்டர் வரதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். அது மாதிரி நம்ம வீட்ல எல்லார் வீட்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ்னு ஒண்ணு இருக்கணும் நிச்சயமா. சோ அதுல வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றதுக்கான மருந்துகள், அப்புறம் வந்து அந்த காஸ், அந்த டேப் எல்லாமே வச்சிருக்கணும் நம்ம ரெடியா. ஓகே. சோ நம்ம வீட்ல இருந்துச்சுனாக்கா அடுத்தவங்க வீட்ல இல்லைன்னா அட்லீஸ்ட் நம்ம கொடுத்தாச்சும் உதவலாம்ல, தேடிட்டு இல்லாம அந்த சமயத்துல. ஓகே. சோ நெக்ஸ்ட் வந்து பார்ட் 3, நெவர் இன் பெக் அகைன். இந்த லெசன்ல வந்த ஒரு பார்ட். சரியா? கோண்டிபா ட்ரைஸ் அகைன் அண்ட் அகைன் டு ஃபைண்ட் அரவிந்த் இன் டீப் வெல். அந்த கிணத்துல இருந்து பாத்தீங்கன்னா கோண்டிபா திரும்ப திரும்ப வந்து அரவிந்த் வந்து அரவிந்தோட கை கிடைக்குமா, கால் கால் தெரியுதா அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, தொட்டு தொட்டு பாக்குறாரு. அதான் அது கீழே என்ன இருக்குது, மண்ணு, கல்லு, மண்ணு, செடி இப்படிதான் இருக்குது. ஓகே. ஒரு இடமா அவர் தடவி தடவி பாக்குறாரு. ஓகே. He wishes he was not blind because if he could see, he would be able to see Arvind and save them. இந்த சமயத்துல அவர் வருத்தப்படுற, நமக்கு கண்ணு மட்டும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னாக்கா நம்ம ஈஸியா அவரை காப்பாத்திடலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாரு. Do you think கோவிண்டிபா gives up? சோ இதை நினைச்சு அவர் வந்து டயர்ட் ஆயிட்டாரா அப்படின்னு விட்டு கொடுத்துட்டாரான்னு கேட்டா இல்ல. Though he feels very tired and feels that his body will not be able to do any more, he does not stop searching. அவரால ஒண்ணுமே செய்ய முடியல, ஏன்னா ஆல்ரெடி அவர் வீக்கா இருக்காரு. தடவி பாக்குறாரு, தெரியல. ஆனாலும் அவர் விட்டு கொடுத்துட்டாரா இல்ல, மறுபடியும் அந்த பையனை வந்து தேடுறதுலதான் அவரு இறங்குறாரு. He dives down once more. ஒரு தடவை என்ன பண்றாரு, இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் பாக்குறாரு. This time he feels Arvind's cloths against his hand. So அவருடைய சட்டை வந்து அவர் கையில மாட்டி. Yes. He quickly hold on Arvind's belt and bring him out. அவர் போட்டிருந்த அந்த சட்டையில இருக்கிற பெல்ட்டை பிடிச்சு இழுக்கிறாரு. ஓகேயா? சோ இப்ப என்ன ஆகுது, அரவிந்த் அவரு காப்பாத்திட்டாரு. அரவிந்த் இஸ் டேக்கன் டு தி ஹாஸ்பிடல் பிகாஸ் அவர் நிறைய தண்ணி குடிச்சிருப்பாரு. தண்ணி உள்ளர போனதுனால ஃபர்ஸ்ட் எமர்ஜென்சியா என்ன பண்ணணும், அவர் ஹாஸ்பிடல் அழைச்சிட்டு போகணும். சோ அரவிந்த் வந்து ஹாஸ்பிடல் போயாச்சு. கோண்டிபா thinks that he has to carry on with his life as a beggar, but his life changes. அவர் என்ன நினைச்சாரு, இப்படியே வந்து யாசகம் கேட்கறதே நம்ம லைஃப் போயிடும் நினைச்சவர். ஆனா இப்படி ஒரு தைரியமான ஒரு வேலை செஞ்சு ஒரு பையனை காப்பாத்துனதுனால என்ன ஆயிடுச்சு, அவருடைய லைஃபே வந்து என்ன ஆயிடுச்சு, சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகே. people hear of his bravery and reward him, and Kondiba is now able to give up begging. So எல்லாரும் வந்து அவருக்கு வந்து ரிவார்டு கொடுக்குறாங்க. அதனால என்ன ஆயிடுச்சு, அவருக்கு இனிமே அவர் யாசகம் கேட்க போகணும், பிச்சை எடுக்க போகணுங்கிற அந்த நீடே இல்லாம போயிடுச்சு அவருக்கு. ஓகேயா? ஓகே. சோ இப்போ வந்து இன்டெக்ஸ்ட் கொஸ்டின் 3.3, ஆன்சர் த ஃபாலோவிங் பிரீஃப்லி. வாட் டிட் கோண்டிபா மிஸ் மோஸ்ட் நவ்? எதை வந்து கோண்டிபா வந்து நம்மளுக்கு ரொம்ப நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைச்சது எது அந்த சமயத்துல? ஐசைட். கண்ணு தெரிஞ்சிருந்தா நல்லா இருக்கும். ஏன் கண்ணு தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஐ வுட் ஹவ் சீன் அரவிந்த் அண்ட் சேவ்ட் ஹிம். ஓகே. அவனை சீக்கிரமா காப்பாத்திருக்கலாம். எஸ். Underline all the expression or sentences that describe that Kondiba was very tired. இந்த சென்டென்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கோண்டிபா டயர்ட் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடிய சென்டென்ஸ் எல்லாம் எது? சரியா? நான் அந்த பிக்சர் அனுப்புறேன், நீங்க அதை பார்த்து அண்டர்லைன் பண்ணுங்க. ஓகே. இப்போ இல்ல, கூகுள் கிளாஸ் ரூம்ல நான் அனுப்பி வைக்கிறேன். Third question. Kondiba was tired but he did not give up hope. Why? அது அவ்வளவு டயர்ட் ஆயிருந்தாலும் அவருடைய நம்பிக்கையை அவர் விட்டு கொடுக்கல. ஏன்? give 2 reasons. அந்த பையனை எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்னு தான் அவங்க நினைச்சாங்க. to save one's life. ஓகே. அந்த பையனை எப்படியாச்சும் காப்பாத்தணும். வேற ரீசன்? he must be in the well. புரியலம்மா. he must be in the well. Okay. why he must be in the well? அதாவது இப்ப ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. இப்ப கோண்டிபா வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடை பாதியோட விட்டுட்டு ஓடி வந்து அதுல குதிச்சு இறங்கறதுக்கு, காப்பாத்துறதுக்கு இறங்குறாரு. ஒருவேளை அவர் வந்து டயர்டாயி மேல வந்துட்டாருன்னா அவர் குதிச்சதுக்கு ஏதாச்சும் ஒரு அர்த்தம் இருந்திருக்குமா? இருந்திருக்காரு. he needs the result. ஓகே. ஒரு முயற்சி எடுக்கிறோம்னா he needs the result. அத கரெக்டா அவர் என்ன செஞ்சாரு, கொடுத்தாரு. ஓகே. what does the net refer to? நான் பிக்சர் அனுப்புறேன், நீங்க பார்த்து எனக்கு ஆன்சர் கொடுங்க. ஓகேயா? ஓகே மேம். இப்போ தேடணும். how did Kondiba free the boy from the beast? எப்படி வந்து அரவிந்த் காப்பாத்தினார்? அவரு பெல்ட் புல் பண்ணி அவருடைய துணியில இருந்த பெல்ட்டை பிடிச்சி, yes, he caught the Arvind's cloth in his hand. He pulled out the belt, okay, tightly, so to save him. It seemed a long time. From whom did it seem too long? இந்த சென்டென்ஸ் வந்து யாரை குறிக்குது?
எதுக்காக அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இட் சீம்ட் அ லாங் டைம். சோ நான் அனுப்புறேன், பார்த்து சொல்லுங்க. ஓகேயா? when Kondiba came up to the surface, what 3 things did the crowd do? சோ இப்ப கோண்டிபா வந்து பாத்தீங்கன்னா மேல வந்த உடனேயே சுத்தி உள்ளவங்க 3 விஷயம் பண்ணாங்க. என்ன பண்ணாங்க? ஒண்ணு அரவிந்த் வராமலான்னு தட்டி கொடுத்தாங்க தோலை. ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னாக்கா they took Arvind to the hospital. ஃபர்ஸ்ட் அந்த ஃபர்ஸ்ட் பையனை விஷயம் hospital அரவிந்த ஹாஸ்பிடல் அழைச்சிட்டு போயிட்டாங்க. செகண்ட் பாயிண்ட் அவர் வந்து என்ன செஞ்சாங்க, அவருக்கு வெளியே வரதுக்கு ஒரு மனுஷன் காப்பாத்தினாரு. சுத்தி உள்ளவங்க அவரை வந்து தட்டி கொடுத்து அவரை மோட்டிவேட் பண்ணாங்க. ஐ மீன் அவருக்கு வந்து கவர்மெண்ட் வந்து அவரை வந்து தட்டி கொடுத்தாங்க. எஸ். அப்புறம் மூணாவது விஷயம் அவங்களுக்கு நிறைய பரிசு காசு கொடுத்தாங்க. அதாவது இது வந்து அதுக்கு அடுத்ததுமா, அதாவது அதாவது அவர் வெளியில வந்த உடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேக்குறாங்க. சோ இவ்வளவுதான் இவ்வளவு விஷயங்கள் தான் நடந்துச்சு. ஓகேயா? ஓகே. How did Kondiba feel when he brought Aravind out of the well? அவர் என்ன ஃபீல் பண்ணாரு கொண்டிபா, ஐ மீன் அரவிந்த் வெளியில கொண்டு வந்த உடனே? அவரு டயர்டா இருந்தார். he was very tired, but he went back home, had a meal and slept. Okay, தூங்கிட்டாரு. if you were in Kondiba's place, how would you have felt? அந்த இடத்துல நீங்க இருந்திருந்தாங்கன்னா, ஒரு பையனை காப்பாத்தின ஒரு இடத்துல நீங்க இருந்திருந்தீங்கன்னா நீங்க எப்படி ஃபீல் பண்ணிருப்பீங்க? you will feel proud, right? you will feel like ஒருத்தவங்களை காப்பாத்திட்டோம் அப்படிங்கிற அந்த ஒரு நல்ல ஒரு ஃபீல் நமக்கு, ஹாப்பினஸ் நமக்கு இருந்திருக்குமா இல்லையா? எக்ஸாக்ட்லி. எஸ். 9th question. What did the policeman tell Kondiba? What would have happened to Arvind if he had not saved him just in time? ஒரு நிமிஷம், இங்க ஆன்சர் இருக்கு. எஸ், வெரி குட். என்ன சொன்னாங்க நீ காப்பாத்தல அப்படின்னா? பிரெயின் டேமேஜ் ஆகுற அளவுக்கு அவருக்கு வாய்ப்பு இருந்திருக்குது. ஆனா நீங்க வேற என்ன பண்ணிட்டீங்க, காப்பாத்திட்டீங்க. ஓகே. எஸ். how was Kondiba rewarded? சாரி, 10th question விட்டனா? what publicity did Kondiba get? எல்லாரும் என்ன செஞ்சாங்க, அவரை பத்தி தான் பேசினாங்க. ஓகேயா? and you could have got the answer here. எல்லாரும் என்ன செஞ்சாங்க, அவரை பத்தி பெருமையா பேசினாங்க. அவருடைய போட்டோவெல்லாம் எல்லா இடத்துலயும் போட்டு என்ன செஞ்சாங்க, அவருடைய காப்பாத்தின அந்த கதையை எல்லாரும் பேசினாங்க. ஓகேயா? சோ நியூஸ் பேப்பர்ல, மேகசின்ஸ்ல எல்லாம் கோண்டிபாவுடைய பேர் வர ஆரம்பிச்சிருச்சு. how did Kondiba was rewarded? சிஎம் வந்து அவருக்கு கேஷ் கொடுத்து அவருக்கு ரிவார்டு கொடுத்தாங்க. how did Kondiba utilize the prize money and skill? இந்த ரிவார்ட்ல கிடைச்ச உடனே கோண்டிபா என்ன பண்ணாரு? ஆன்சர் இங்க இருக்கு பாருங்க. for a few months he was given a home for the blind. he has learned some skills such as bottling and weaving of chair seat. கைத்தொழில் நிறைய கத்துக்கிறாரு. ஓகே, அவருக்கு வீடு கொடுக்குறாங்க. நிறைய கைத்தொழில் கத்துக்கிட்டு திருமணமும் செஞ்சுக்கிட்டு மேரேஜும் பண்ணிட்டு அந்த லைஃப் வந்து அவர் ஹாப்பியா வாழ்றாரு. ஓகேயா? அவர் வேஸ்ட் ஆக்கல அந்த மணியை. what does this example prove? இந்த எக்ஸாம்பிள் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? இந்த ஸ்டோரி நம்மளுக்கு என்ன கொடுக்குது? எல்லாரு மேலயும் வந்து வெரி குட், தைரியமா இருக்கணும். எல்லார் மேலயும் வந்து அந்த எம்பத்தி நம்மளுக்கு இருக்கணும். ஓகே, எம்பத்தி மீன்ஸ் அடுத்த நிலையில இருந்து நம்ம பாக்குறது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து கிராமர். ஓகேயா? பட் நம்ம வந்து லாஸ்ட் வீக்கும் கஹூட் பார்க்கல. சோ we will go on to that Kahoot. சோ லாஸ்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா கிராமர் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி சிம்பிள் கிராமர் தான். ஓகேயா? லைக் இது வந்து அட்ஜெக்டிவ்ஸ். இந்த வேர்டுக்கு எந்த வேர்ட், ஐ மீன் டிஸ்கிரைபிங் வேர்டுக்கு வந்து எந்த நேமிங் வேர்டு மேட்சா இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த புக்ல வந்த மாதிரி கன்னி பேக் நம்ம படிச்சோமா? அந்த மாதிரி புக்ல இருக்கிறத பார்த்து என்ன செய்யணும், நம்ம வந்து இதுக்கான ஆன்சரை வந்து நம்ம நோட் பண்ணணும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அந்த லாஸ்ட்ல இருக்கு பாருங்களேன், லைக் ஹாஃப் ஈட்டன்னா மீல், அவர் சாப்பிட்ட மீல் தானே ஹாஃப் ஈட்டன், பாதியோட சாப்பிட்டு போனார். அதே மாதிரி பிளாக்கிஷ் கிரீன் அந்த கலர் வந்து எதை வந்து நோட் பண்ணுச்சு? வாட்டர். சோ இந்த மாதிரி அட்ஜெக்டிவ் வந்து நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகேயா? சோ
ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரேசல் வேர்ப்ஸ் வருது. ஸோ இதை நம்ம பொறுமையாவே பார்க்கலாம், அவசரப்படுத்த வேணாம், பொறுமையாவே பார்க்கலாம். ஓகேயா? ஓகே மேம். இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு கிராமர்ஸ் தான் நிறைய வரும். பட் நெக்ஸ்ட் வந்து அடுத்தடுத்து வந்து பாத்தீங்கன்னா வேற சில ஸ்டோரிஸும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. வில் see slowly. ஓகே ஓகேம்மா. ஸோ வில் மூவ் ஆன் டு தி Kahoot செஷன். இதுதானே நான் வந்து நோட் பண்ணி பார்த்துக்கிற ஒரு விஷயம். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து டிஃப்ரெண்ட்லி அப்படின்னா என்ன அர்த்தம்? டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டுன்னு சொல்லுவாங்கல்ல. Who has lost their body Who parts? has lost their body parts. ஸோ யாருக்கு வந்து இது இல்லையோ, லைக் ஏதாச்சும் ஒரு பார்ட் வந்து உடம்புல ஒரு பகுதி இல்லை அப்படின்னா டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் டிஃப்ரெண்ட்லின்னு அர்த்தம். நெக்ஸ்ட், the person in the story is, இந்த பர்சன் இந்த ஸ்டோரியில இருந்த ஆள் வந்து யாரு, எப்படிப்பட்டவர்? டார்க் Visually challenged. எஸ், விஷுவலி சேலஞ்ச், கண்ணு தெரியாத ஒரு மனுஷனை பத்தி தான் நம்ம பார்த்தோம். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? கோண்டிபா will to beg, அவருக்கு பிச்சை எடுக்கணுங்கிறது ஆசை இருந்துச்சா? இல்ல. False. ஃபால்ஸ். well is filled with a blackish green water. True. Okay. கோண்டிபா lived with, யார் கூட அவர் இருந்தாரு? Tukaram and his wife. துக்காரா at his wife. துக்காராம் and his wife. pottery அப்படின்னா என்ன அர்த்தம்? Pots made of clay. clay, மண்பானைக்கு தான் வந்து potteryன்னு சொல்லுவாங்க. ஓகே, gradually means quickly. True or false? False. Yes, gradually அப்படின்னாக்கா ஐ மீன் கொஞ்சம் கொஞ்சமா, லைக் அடுத்தடுத்த ஸ்டெப் உடனே போறது. ஓகேயா? சாரி, ஃபால்ஸ். கிராஜுவலினா வந்து பொறுமையா போறது, இது குயிக்லி ஆன்சர் கிடையாது. ஓகே சாரி. ஓகே, கிராஜுவலி அப்படின்னா பொறுமையா அடுத்தடுத்த ஸ்டெப் போறது, அதுக்கு குயிக்லி ஆன்சர் வருமா? வராது. So it is false. ஓகே ஓகே, ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம கிராமர் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஃப்ரேசல் வேர்ப்ஸ், அப்புறம் வந்து அந்த இது ஐ மீன் அந்த ஃப்ரேசஸ் வந்து எதை குறிக்கும்? ஓகே, ஸோ அதுக்கு ஆப்டான வேர்ட்ஸ் என்னென்னது, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாஸ்ட் டென்ஸ். ஓகே, ஒரு வேர்டை வந்து நம்ம பாஸ்ட் டென்ஸா எப்படி மாத்துறது, இது எல்லாமே லெசனுக்குள்ள தான் வருதுமா. ஓகேயா? ஓகே மேம். ஓகே, நான் வந்து எதுக்கும் அந்த போட்டோஸ் எடுத்து அனுப்புறேன், ஒரு தடவை வந்து ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிட்டு வாங்க. ஓகேயா? ஓகேம்மா. ஸோ தட்ஸ் ஃபார் தி டுடேஸ் கிளாஸ். உங்களுக்கு 2 ஒர்க் கொடுத்துருக்கேன். அந்த உண்மையிலேயே அந்த தைரியமான செயல் வந்து யாரு செஞ்சு நீங்க நியூஸ் பேப்பர் மேகசின்ல பாத்தீங்க, நீங்க 2 பேருக்கும் ஆளுக்கு ஒரு ஸ்டோரி எடுத்துட்டு வரணும். தட்ஸ் இட். அப்புறம் வந்து சில இன்டெக்ஸ்க்கு நான் வந்து பிக்சர் அனுப்புறேன், அதுக்கான ஆன்சர் வந்து நீங்க கண்டுபிடிச்சிட்டு வாங்க. ஓகேயா? ஓகே மேம். ஓகேமா. So that's for the today's class. We'll see in the next class. Okay, see you in the continuation the next class. Okay, thank you. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Alaikum salam wa rahmatullahi wa barakatuh.